friends, welcome to atraithingal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நான் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்ல எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்றதை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடது வந்து சின்ன கிச்சன் தான். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோலாம் ஆல்ரெடி 2 பார்த்திருப்பீங்க. அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இருந்த கிச்சனை விட இந்த கிச்சனோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப தேவையான பொருள் மட்டும் தான் என்னோட கவுண்டர் டாப்பில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் தேவைன்றதுனால நான் எனக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இங்கே சிங்க் வந்துடும், இங்கே சின்ன ஏரியா வருது. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கே ஸ்டார்டிங் வந்து நான் வந்து ஒரு பானை வச்சுருக்கேன். ரெகுலராக நாங்கள் வந்து பானை தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் வாட்டர் வந்து வைக்க மாட்டோம், ஏன்னா வந்து அது நல்லதில்லை. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் எப்பயுமே பானை தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நான் பட்டர்ஃப்ளைவில் வந்து 3 பர்னர் வச்சுருக்கேன். இந்த கேஸ் ஸ்டவ் நான் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து கார்னர் ஸ்டாண்ட். என்னோட கார்னர் ஸ்டாண்டில் வந்து நான் 2 அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அண்ட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து சாப்பிட்ற பிளேட் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஸ்பைசஸ்லாம் இந்த பவுடர் டைப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் வந்து போட்டு அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து நான் 3 உப்பு ஜாடி 3 ஜாடி வச்சுருக்கேன். 2த்துல உப்பு போட்டிருக்கேன், 1த்துல புளி வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு அஞ்சரை பெட்டி. இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா, டக்குன்னு நம்ம வந்து சமைக்கும் போது ரெகுலராக தேவைப்படுற எல்லா ஸ்பைசஸும் போட்டு வச்சுருக்கேன். கடுகு அண்டு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோம், அது அண்ட் வெந்தயம், அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு, இது மட்டும் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழியாக இருக்கிற ஸ்பூனு. நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிக்கு. அப்போ தான் நம்ம இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கீழே சிந்தாமல் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது கீழே சிந்தும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்த அஞ்சரை பெட்டியில் இது வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் இந்த பிரியாணி இலை வந்து இந்த மாதிரி பாக்கெட்லேயே வச்சுப்பேன். ஸோ அடுத்து வந்து பட்டை வந்து இந்த மாதிரி 2 இதில் போட்டு வச்சுருக்கேன். லவங்கம், அப்புறம் இந்த அன்னாச்சி பூ வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து கல்பாசி. இதுவும் வந்து ரொம்ப நல்லா தாளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கல்பாசி. அண்டு இதுக்குள்ளே வந்து இந்த சின்ன பாக்ஸில் வந்து ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நல்லா ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குன்றதுக்காக ஸோ ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா வாசனை வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மட்டும் இந்த அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ண வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அடுத்து ரேக்கில் வந்து நான் இந்த இதை தான் வச்சுருந்தேன். இது பாருங்கள், தட்டு. இந்த மாதிரி பிளேட், இந்த மாதிரி வர பிளேட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். அண்டு இங்கே வந்து சும்மா ஒரு டெக்கருக்காக இந்த மாதிரி ஒரு கலர் செல்லோ டேப் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்க வந்து நல்லாயிருக்கும், ஒரு ட்ரே மாதிரி நம்ம லுக் கொடுக்குன்றதுக்காக. இதில் வந்து இந்த சென்டராக இந்த கூஜாவில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, நெய் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது மஞ்சத்தூள், சிகப்பு மிளகாய் தூள், அப்புறம் வந்து பெருங்காயம், கறி மசாலா, இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஏலக்காய் பவுடர். இது மட்டும் நம்மளுக்கு டக்குன்னு தெரியணுன்றதுக்காக இந்த கலர் மூடியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி மஞ்சத்தூளும் வந்து பிளாக் கலர் மூடியில் வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் இந்த பிளேட்டில் வந்து இந்த ட்ரேயில் வந்து நான் வச்சுருக்கிறது. அண்ட் அடுத்து நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த ஜாடியில் வந்து புளி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கல் உப்பும் இதில் வந்து தூள் உப்பும் வச்சுருக்கேன். நம்ம வந்து கல் உப்பு தான் வந்து நான் சமைக்க அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்காக சென்டராக நான் இதை வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து நம்ம புளி வந்து நம்ம சாம்பார் வைக்க அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அங்கே இருக்குது. தூள் உப்பும் வந்து நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதுவும் சைடில் வச்சுட்டேன். இது நம்மளுக்கு டக்குன்னு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுக்க. அதனால் இதை நான் சென்டராக வச்சுருக்கேன். அண்டு இது பார்த்தீங்கன்னா, இது சும்மா ஒரு கிஃப்டாக வந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்தது. இது வந்து வுட்டில் இருக்குது. இது வந்து நான் ஆயில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
உள்ளே வந்து நான் 2 டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது வந்து நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இது வந்து சிலிக்கான். இது நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தோசைக்கல்லில் எல்லாம் வந்து இப்படி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண நம்ம ஆயில் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்து. நான் இது வந்து 120 rupeesனு வாங்கினேன். அண்ட் வந்து இது வந்து விளக்கெண்ணெய் நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதில் வந்து கடலை எண்ணெயும் இதில் நல்லெண்ணெயும் ஊற்றி வைப்பேன். கடலை எண்ணெய் வந்து காலி ஆயிடுச்சு. நான் வந்து செக்கெண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த கப்பில் வந்து என்னோட லைட்டரு, நைஃப் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். சிசர் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கார்னர் வந்து இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஜன்னல் மட்டும்தான் எப்பவுமே ஓப்பன் பண்ணுவேன். வெளியில் இங்கேருந்து எனக்கு வெளியில் பார்க்க வியூ வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு கிளாக் சின்னதாக வச்சுருக்கேன் டக்குன்னு டைம் பார்க்கறதுக்கு. அண்ட் இங்கே சால்ட் அண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு சின்ன ட்ரேயில் வந்து என்னோட குக்கர் விசில்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு சென்டட் கேண்டில் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு இப்படி தான் நான் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து இதுதான் என்னோடய ஒர்க் பிளேஸு. நான் இங்கே தான் வந்து கட் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஸோ சமைச்சதெல்லாம் வந்து நான் எடுத்து போய் டேபிளில் வச்சுருவேன். டைனிங் டேபிளில் குக் பண்ணிவிட்டு. அண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு ஒர்க் ஸ்பேஸு. அப்புறம் இப்படி வந்தீங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்க்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினேன். ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற டைப்பு. இங்கே பாருங்கள், இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு உள்ளேருந்து லிக்விட் வந்துடும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அமேசானில் தான் இது வாங்கினேன். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்க்ரப்பை போட்டு வைக்கிறதுக்காக ஒரு இது வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு ஹூக் மாட்டி சிங்க் கழுவுற ப்ரஷ் மட்டும் நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து பாத்திரம் கழுவுற பேஸ்கெட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டீலில் தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எனக்கு கவுண்டர் டாப் இப்போ வந்து சின்னஸாக இருக்கிறதுனால இது வந்து நான் நிறையா மீஷோவில் அமேசான்லலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா சின்னஸாக இருக்குது சைஸ். அதை விட அதே மாதிரி தண்ணியும் வந்து வெளியில் வரதில்லை. இது இந்த கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் தண்ணியும் வந்து சிங்க்லேயே போயிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் வந்து கெட்டில் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கவுண்டர் டாப்பில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. இது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரே வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் இதில் நம்ம நிறைய சாமானை வந்து எடுத்து வைக்க முடியாது. நான் வந்து எப்பயுமே அப்பப்போவே வாஷ் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சின்ன ட்ரேவாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். நீங்கள் அப்பப்போவே வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வந்து வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா வாங்கலாம் தாராளமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.